அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோதிட கலையை கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதற்க வணக்கத்தினே தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய டாபிக் என்ன தெரியுமாங்க? வீடு வாங்கும் யோகம் யாருக்கு? அதாவது பொதுவாகவே அடிப்படையிலே நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இந்த 3 தானே அடிப்படையா வேணும். அப்ப இந்த 3மே ரொம்ப அத்தியாவசியம் உள்ளது. அதுல இருக்க இடங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? அப்ப அந்த இடம் வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய சொத்து வாங்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு 1 சென்ட் கூட வாங்க முடியாம இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நினைப்பாங்க, நம்ம கடைசி காலத்துல சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு கையளவு நிலமாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அமைப்பு ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க ஒவ்வொன்றா குறிச்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி, வீடு வாங்க யோகம் யாருக்கு? இப்போ நில ராசின்னு சொல்றது என்ன தெரியுமா? ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 தான் நிலராசி. இந்த ராசி உங்களுக்கு நல்லா இருந்தா, 2000 நல்லா இருந்துன்னு சொன்னா அது சுபமா இருந்தா, சுப கிரகங்கள் அதுல இருந்தா, ஆனால் லக்னாதிபதி அதுல இருந்தா, 4ஆம் அதிபதி அதுல இருந்தா உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நீங்க தைரியமா இருக்கலாம். அது எப்ப நடக்கும்? அதுல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி வரும்போது நீங்க சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ரைட்டா? அதுக்கு பிறகு பாருங்க, லக்னாதிபதி 4ஆம் அதிபதி, லக்னாதிபதி தான் சொல்லியிருக்கேன், லக்னம் 1. அப்போ 1ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருந்தா உங்களுக்கு நிச்சயமா சொத்து வாங்க யோகம் உண்டு. ஓகே? அப்புறம் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதி இந்த 2 நல்லா இருந்தாலுமே நீங்க சொத்து வாங்குவீங்க. எப்போ? அந்த தசாபுத்தியில. எல்லாமே அந்தந்த தசாபுத்தியில தான் நடக்கும். ரைட்டா? அதுல இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தியில நடக்கும். அப்புறம் இன்னொன்னு, லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையா இருந்தா, அவங்களுக்கு வந்து 35 வயசுக்கு பிறகு வீடு அமையும். அப்புறம் இந்த வீடு அமையலன்னு யோசிக்கக்கூடாது. 35 வயசு முடிஞ்சு 36 வயசுல நடக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த நிறைய வீடு நிறைய வீடு பார்ப்பாங்க, ஒரு வீடும் திருப்தி இருக்காது. அந்த வீடு வேண்டாம், இந்த வீடு வேண்டாம் அப்படி சொல்லுவாங்கல்ல. நம்ம எவ்வளவு இடம் பார்த்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு கைப்பிடி வராது, அதெல்லாம் திருப்தி இருக்காது. அது எப்படி இருக்கும்னா, இந்த லக்னாதிபதி 4ஆம் அதிபதியும் அது நல்லா இருக்கும், அஸ்தங்கமா இருக்கும், ஆனால் திதிசூன்யமா இருக்கும். இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு வீடு அமையாது, எவ்வளவு வீடு பார்த்தாலும் திருப்தி இருக்காது. சரியா? அப்ப எப்படி இருந்தா சொத்து அமையுங்கிறத சொல்லிட்டேன். 2வது இப்ப பாருங்க, இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, சரி இப்ப நிறைய சொத்து வாங்குவாங்க, சில பேருக்கு சொத்தே அமையல. அப்ப நிறைய சொத்து அமையக்கூடிய டாபிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இப்ப உங்க ஜாதகத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? இப்ப கன்னியா லக்னம்னு எடுத்துக்கங்க. இதான் லக்னம்னு வச்சுக்கோங்களா? இந்த லக்னத்துக்கு அதிபதி, இதுல வந்து 10ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். ஒரு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி இதுல யாரு? புதன். இந்த புதன் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். சப்போஸ் இந்த புதன் இதுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இதுல இருக்கிறாரு. அப்புறம் இந்த புதன்ல இருந்து 10ஆம் வீடு எண்ணணும். அப்ப எண்ணும் போது இந்த லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு நிறைய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுதா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியுமா? இப்ப மகர லக்னம்னு வச்சுக்கீங்களா? இப்ப மகர லக்னம், இதுக்கு 10ஆம் அதிபதி எங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்ப இதுக்கு 10ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த இதெல்லாம் 10ஆம் வீடு, 10ஆம் வீடு. இந்த சுக்கிரன் அவங்க ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் இந்த ஜாதகத்துல சுக்கிரன் இதுலயே இருக்கிறாரு, அப்ப லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். இந்த லக்னாதிபதி சனி இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தா இவங்களுக்கு நிறைய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ரைட்டா? அப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டாபிக் சொல்றேன். நிறைய பணம் வச்சிருப்பாங்க, அந்த இடம் வில்லங்கமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது எப்படின்னு பாருங்க, நிறைய பணம் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஆள் இடத்த வாங்கணும்னு சொல்லுவாங்க, நிறைய வாங்கி 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 போடுவாங்க. வாங்கி போட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு தசாபுத்தி, கெட்ட தசாபுத்தி வரும்போது, பாவரோட தசாபுத்தி வரும்போது அந்த இடம் வந்து வில்லங்கமான இடம், அது அந்த இடத்த நான் வேற யாராவது பிளாட் போட்டு வித்துட்டாங்க, ஆனால் இது ஏற்கனவே வேற ஆளுக்குள்ளது, ஆனால் இதை கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பு இருக்கும்? லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் அவங்களே கெட்டு இருக்கும். அப்ப கெட்டு போயிருந்தாச்சுன்னா அவங்க இடத்த வாங்கினா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுமா, இப்ப மிதல் லக்னம் வச்சுக்கீங்களா? மிதல் லக்னத்துக்கு லக்னாதிபதி யாரு? 4ஆம் அதிபதி, லக்னாதிபதி புதன். அவர் போய் நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஒரு இடத்த போய் வாங்கினாங்கன்னா அந்த இடம் நிக்குமா? நிக்காது. அப்ப நம்ம யோசிக்கணும், லக்னாதிபதி 4ஆம் அதிபதி நல்லா இருந்தாதான் நம்ம பேர்ல வாங்கணும். அப்ப இந்த மாதிரி ஆளுங்க என்ன செய்யணும்? பணம் இருக்கு, இடத்த வாங்குறீங்க, வீட்டுல யாருக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்கும்? செவ்வாய் நல்லா இருக்கும். ஓகே? ஏன்னா கிரகத்துல செவ்வாய் தான் முக்கியம். அப்ப அவங்க பேர்ல நீங்க வீடு வாங்குனீங்கன்னா நீங்க டாப் ஆகலாம். நம்ம பணம் லாஸ் ஆகும்.
இல்லையா? சரி, இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும்? அதாவது அவங்களுக்கு லக்னாதிபதி, லக்னம், வேற 4ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். ஏன்னா 10ஆம் அதிபதி தொழில். அப்போ அவங்க 10ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணதுக்கு சூப்பராக இருக்கும். சரி, அப்போ அவங்களுக்கு அந்த இடம் நல்லா இருக்கும். ஆனாலும் மேடம் எனக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்கு, 4ஆம் அதிபதி நல்லா இருக்கு, நான் ரியல் எஸ்டேட் பண்ணேன், ஆனால் எனக்கு லாஸ் ஆகிட்டு. அப்போ என்ன மாதிரி பண்ணணும்? அப்போ உன் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தா நீ வீடு கட்டி சேல்ஸ் பண்ணணும். ஓகே, உன் ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்குன்னு வச்சுக்க, புதன்னா காலிமனை, அப்போ நீ ஃப்ளாட் வாங்கி விற்கணும். ஓகே, அப்போ புதன் நல்லா இருக்கும்போது நீ வீடை கட்டி விற்றேன்னா உனக்கு சரியாகாது. இப்போ உனக்கு சந்திரன் நல்லா இருக்குன்னு வச்சுக்க, உன் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்காருன்னா நீ என்ன பண்ணணும்? விவசாயம் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணும். ஒரு ஃப்ளாட்டை வாங்கி விவசாயத்தை போடு, அது மூலமாக நீ வருது. அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ, அப்போ லக்னாதிபதி 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அதன் மூலமாக நம்ம தொழில் செய்யணும். அப்போ உங்களுக்கு டாப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி, யார் பேரில் வீடு வாங்கி சொத்தை வாங்கணும்னு சொன்னேன்? நமக்கு லக்னாதிபதி 4ஆம் அதிபதி நல்லா இல்லைன்னா யார் வீட்டில் இருக்காங்களோ நல்ல இதாக இருக்கோ அவங்க பேரில் வீடு வாங்கணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் 4ஆம் இடத்துல இருந்தாச்சுன்னா நீங்கள் எப்படிப்பட்ட வீடு உங்களுக்கு அமையும்னா, கவர்மெண்ட் அரசு கடன் தருவாங்க. இப்போ நிறைய கொடுக்குறாங்கல்ல கடன், அரசு கடன் கொடுத்து அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன, ஒரு கவர்மெண்ட் பில்டிங் பக்கத்துலேயே வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும், மாடி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். ரைட்டா? இப்போ 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 3 இடம் வாங்கி அது கொடுத்துட்டு தான் 4ஆவது வீடு தான் செட் ஆகும். சந்திரன் 4 இருந்தால் உங்களுக்கு 4ஆவது வீடு தான் செட் ஆகும். அதுமாதிரி நீங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தோன்னு மழை வரும், அப்போ உங்களுக்கு அந்த வீடு சூப்பராக இருக்கும். ஓகே, இதே இல்லை 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு போகிறதா சொத்தே அமையும். அது என்ன, மனைவியே சொத்து கொண்டு வருவான். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அந்த செவ்வாயில் இருந்துன்னு வச்சுக்கோங்களா, நடப்பாத பிரச்சனை இருக்கும். அப்போ நீங்கள் அந்த இதை பார்த்துக்கணும், பத்திரத்தில் நடப்பாத பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு செவ்வாய் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களா, கடகத்தில் இதில் செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் இருக்குது. அப்படி இருந்துன்னு வச்சுக்கிங்களா, நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல புறம்போக்கு இடம் இருக்கும். அப்போ நீங்கள் அதை பார்த்து வாங்கணும். அப்போ நீங்கள் அதை புறம்போக்கு இடத்துக்கு சேர்த்து பணம் கொடுக்கணும் இல்லையா, அதுவும் சேர்த்து உங்களுக்கு செட்டாக கிடைக்கும். அப்போ அது புறம்போக்கு இடமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் தெரிஞ்ச மாதிரியே கேளுங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், இதெல்லாம் செவ்வாய் இருக்குது பூச நட்சத்திரத்தில் நீங்கள் இடத்த வாங்குறீங்க, அதில் பாதினா புறம்போக்கு இடமா இருக்கும். அப்போ அதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போ அப்படி பார்க்கணும். அப்புறம் 4ஆம் பாவத்தில் புதன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, புதன் இருந்தாச்சுன்னா நீங்கள் ஒரு இடம் வாங்கினீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள இடமும் உங்களுக்கே அமையும். ரெண்டாவது சேர்ந்தே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை பார்க்கும்போது மேக்ஸிமம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இது முனுசாமியோட இடம்னு சொல்லுவாங்க, ஆனால் பத்திரத்தை பார்த்தா குப்புசாமி இருக்கும், பேர் மாதிரி இருக்கும். அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? அந்த மாதிரி இருக்கும், தெரு பேர் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் புதன் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் லக்கணக்காரங்களுக்கு இது 4ஆம் இடம்னா அவங்களுக்கு 2 மாடி கட்டக்கூடிய அமைப்பு வரும். இது மிதனமாக இருந்தால் அடுத்தடுத்த வீடாக இருக்கும், அந்த மாதிரி செட்டாக அமையும். ஓகே, அப்புறம் 4ஆம் அதிபதி குரு. குரு இருந்தாச்சுன்னா எப்படி இருந்தால் தான் இருக்கும் வீடு, அதாவது வாடகை வீட்டில் இருப்பீங்க, அந்த வாடகை வீட்டில் இருந்தே சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சோன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்தால 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா, சுக்கிரன்ங்கிறது 4ஆம் இடத்துல இருந்தால் மாளவிகா யோகம்னு சொல்லுவாங்க. 4ல் தான் சுக்கிரன் திக்பால். அப்போ திக்பாலம் பெறும்போது அவங்களோட முயற்சியில் சொந்த முயற்சியில் முன்னேறி ஜெயிப்பாங்க. அப்படி நிறைய இடம் வாங்குவாங்க. ஓகேயா? அந்த சுக்கிரன் சொன்னாலே மாளிகை, அவங்க வாங்குற வீடே பெரிய மாளிகையாக தான் இருக்கும். அந்த மாதிரி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதேமாதிரி 4ஆம் இடத்துல சனி இருக்குன்னு பாருங்க. சனி இருந்தாச்சுன்னா கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். பொதுவாக 4ஆம் இடத்துல சனி இருந்தாலே அந்த தொழில் அது வீடு கட்டும்போது சில வீட்டில் கர்மா நடக்கும். ஓகே, அந்த கர்மா விட வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்து வாங்கிக்கணும். சப்போஸ் சனி கூட மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாந்தி இருந்தாச்சுன்னா அந்த இடத்துல பக்கத்தில் ஏதாவது சுடுகாடு எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அந்த இடத்த பார்த்துக்கணும். ஃப்ளாட்டை வாங்கிட்டு நீங்களே கேளுங்க, பக்கத்தில் ஏதாவது இடுகாடு இருக்கா, ஆனால் இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாட்டில் கல்லறை ஏதாவது இருந்தா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஓகே, அப்போ 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலே வெளிநாட்டில் அவுட்டோரில் வீடு கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாட்டில் வீடு வாங்குவாங்க. ஓகே, வெளி மாநிலத்தில் வாங்குவாங்க 4ல் ராகு இருந்தால். அது நம்ம அவுட்டோரில் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுலேருந்து நல்ல டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மாடி போட்டு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஓகே, அடுத்து 4ஆம் இடத்துல கேது
இருக்குமா, ஒரு சந்து உள்ளுக்கு தான் வீடு அமையும், ஒரு குறுகியதான வீடாக இருக்கும். இப்போ ராகுனா இருக்கலாம், வீடு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், அதவு குறவாக இருக்கும். அதுதான் நம்ம ராகுன்னு நினச்சிக்கணும். ஏன்னா ராகு பாம்பு இல்லையா, அதேமாதிரி கேதும் அப்படி தான், ஒரு சந்து உள்ளுக்கு தான் வீடு இருக்கும். வீடு அப்படி தான் இருக்கும், அகலம் குறவாக இருக்கும், நீளமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இதை வச்சு இப்போ மேக்ஸிமம் அந்த கேது இருந்தாச்சுன்னா அந்த பட்டா வந்து சரியாக இருக்காது, பட்டா பறிச்சிருக்க மாட்டாங்க, அதில் பட்டா இருக்காது அந்த வீதில். அப்போ நீங்கள் அந்த பத்திரத்தை பார்க்கும்போது கேட்கணும், பட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டேன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 4ஆம் வீட்டில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு இறந்தவங்களோட பேரில் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பேரை மாற்றியாச்சான்னு கேட்கணும். அப்போ இந்த வீடு இந்த யாருக்கு பேரில் இருக்குன்னு கேளுங்க. அப்போ இங்கே ஆளே இருக்காது, அப்புறம் அவர் இறந்து போனான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்துட்டு அப்புறம் இறந்தவர் போய் எங்கே போய் பிடிப்பீங்க இல்லையா, அதனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் கேட்டுக்கணும், அந்த ஆள் இருக்கா அப்படின்னு கேளுங்க. பொதுவாக நம்ம ஒரு வீடு வாங்கும்போது நம்ம ஜாதகத்தில் மாந்தி எந்த கிரகத்தோடு, ராகு மாந்தி, சனி மாந்தி, கேது மாந்தி இப்படிலாம் இருக்கும்போது அந்த இடம் வந்து ஒரு கல்லறை இடமா இருக்கலாம், ஆனால் அது பக்கத்தில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து யோசித்து வாங்கணும். ஓகேயா? இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் பாவத்தை வச்சு பிளாக் பண்ணி இருக்காங்க கூட கண்டுபிடிச்சிடலாங்க. இப்போ ஒரு லக்னம் எந்த லக்னமாக இருந்துக்கிட்டோம், அதில் 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி அது 4ஆம் வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் வீடுங்கிறது மறைப்பொருள், அதில் சனி பேருந்து சனி கருப்பு. அப்போ அவங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்த்தாலோ 4ஆம் இடத்துல இருந்தாலோ அவங்கள்ட்ட பிளாக் பண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஐடிலாம் வராண்டாம் இல்லையா. அப்போ இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் 4ஆம் பார்த்தது இன்னொரு பதிவு போடுறேன். நன்றி, வணக்கம்.